மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற ரயில் விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய அரசிற்கு அக்கறை இல்லை என்று குற்றஞ்சாட்டியிருக்கிறார். பயணிகள் நலனில் மத்திய அரசிற்கு அக்கறை இல்லை என்று அவர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய நலனில் ரயில்வே அமைச்சகமும் அக்கறை காட்டுவதில்லை. ரயில்வே ஊழியர்கள், ரயில்வே பொறியாளர்கள் உள்ளிட்ட யார் மீதும் மத்திய அரசிற்கு அக்கறை இல்லை என்றும் மம்தா குற்றஞ்சாட்டியிருக்கிறார். ரயில்வே ஊழியர்கள் சிரமத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேற்கு வங்க ரயில் விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் ரயில்வே அமைச்சகம் மீது மம்தா குற்றஞ்சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், மேற்கு வங்க ரயில் விபத்தில் மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வையும் மேற்கொண்டிருக்கிறார். இந்நிலையில் மம்தா பானர்ஜி மத்திய அரசின் மீது குற்றம் சுமத்தியிருக்கிறார். ரயில்வே ஊழியர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை, பயணிகள் மீதும் மத்திய அரசிற்கு அக்கறை இல்லை என்றவாறு கூறியிருக்கிறார். அவர் கூறியவற்றின் விவரம் என்ன? மம்தா பானர்ஜி இந்த ரயில் விபத்து தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்த போது மத்திய அரசின் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மத்திய ரயில்வே துறைக்கு பயணிகளின் தேவைகளை கவனத்தில் கொள்வதில் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை, அதில் அக்கறை செலுத்துவதில்லை. ரயில்வே துறை அதிகாரிகள், பொறியாளர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள் மற்றும் பிற ஊழியர்களை பற்றி அரசுக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால்தான் இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ரயில்வே துறை தொடர்ந்து சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மிக குறிப்பாக ரயில்வே ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதியத்தை இவர்கள் தேவையே இல்லாமல் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தும் ஏற்படுகிறது. ஆனால் நான் இந்த விவகாரத்தில் ஊழியர்கள் பக்கம், ரயில்வே ஊழியர்கள் அதிகாரிகள் பக்கம்தான் நான் நிற்பதாகவும் அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செயல்பட முயற்சிக்கிறார்கள். ஆனால் அரசு அவர்களுக்கான எந்த விதமான உதவிகளையும் செய்யாமல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை ஆணித்தரமாக முன்வைத்திருக்கிறார். மற்றபடி அரசை பொறுத்தவரை தேர்தலை முறைகேடாக நடத்த வேண்டும், தேர்தலை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் போன்றவற்றில் மட்டும்தான் சிந்திக்கிறார்களே தவிர மற்ற விஷயங்களில் அவர்கள் கவனம் செலுத்துவதே இல்லை என்பதுதான் இந்த ரயில் விபத்து சுட்டிக்காட்டியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு அரசு மற்றும் ஆட்சி செலுத்துவதற்கான விஷயங்களில் அதிக நேரத்தை செலவிட வேண்டும் என்று தான் கருதுவதாகவும் மம்தா பானர்ஜி கருத்தாக கூறியிருக்கின்றார். மம்தா பானர்ஜி மட்டுமல்ல, காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் மத்திய அரசின் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகளை இந்த விவகாரத்தில் முன்வைத்து வருவதை பார்க்க முடிகின்றது. நிறைய பேர் தற்பொழுது மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களையும் வலியுறுத்தி வருவதையும் பார்க்க முடிகின்றது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ரயில்வே துறையை சீரழித்து விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். தற்பொழுது மேற்கு வங்க மாநில முதல்வரும் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஊழியர்களை, அதிகாரிகளை சரியாக கவனிக்காமல் தவறவிட்டு விட்டார்கள். அதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் ரயில்வே துறையில் நடந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதுவரை மத்திய அரசு சார்பில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு சந்திக்கும் பொழுது அவர் இதற்கான பதில்களை கூறுவார் என்றும் எதிர்பார்க்கலாம். நன்றி நிரஞ்சன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.